சலாம் அலைக்கும், வெல்கம் டு சேனல். ஃபிஷ் ஃப்ரை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். மீன் ஃப்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீன் 1/2 kg எடுத்திருக்கேன். நல்லா கழுவி வச்சுருக்கேன். மஞ்சள் எல்லாம் போட்டு உப்பு எல்லாம் நல்லா கழுவிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூள், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தனியாந்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஜீரா பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரா பவுடர் போட்டால் தான் டேஸ்டியாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதான் ஒன்றே ஆட் பண்ணிக்கினேன். நல்லா இருக்கும். கார்ன்ஃப்ளவர் பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மீனெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சிடுங்க. மூடி வச்சிடுங்க. அரை மணி நேரம் இருக்கட்டும். நல்லா மசாலா எல்லாம் மீனில் இறங்குது, நல்லா இருக்கும். ஸ்ப்ரே பண்ணி சாப்பிட்டா. மூடி வச்சிடுங்க. பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு தவா எடுத்திருக்கேன். உங்களுக்கு கடாயில் வேணும்னா நாஸ்டிக்கில் வேணும்னா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. தவாவில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் சூடானதும் அதில் மீன் ஆட் பண்ணிக்கோங்க. மீனெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீன் சீக்கிரம் எடுக்காதீங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஒரு மூடி வச்சிடுங்க. பாருங்கள், நான் சீக்கிரம் எடுத்துட்டேன். வடிஞ்சிடுச்சு. அப்படி சீக்கிரம் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் எடுக்கணும். பச்சை திருப்பாதீங்க, திருப்பி போட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷம் விட்டு பாருங்கள். எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கோங்க. மீன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா எல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறது. இது ஒரு மெத்தடு. வேறு முன்ன ஒன்று போட்டிருக்கேன், அது வேறு வீடியோ. இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். இருக்கிறதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். உள்ளே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். சேஃப்டியாக இருங்க. வெளியே ஜாஸ்தி போகாதீங்க. ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு கொரோனா. பாருங்கள், இவ்வளோ வெந்த அப்புறம் திருப்பி போடணும். சீக்கிரம் திருப்பி போடக்கூடாது. இது உடஞ்சிடும் மீன். இப்போ பாருங்கள், சரியாக வந்துருக்குது. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அதுவும் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, ரெடி ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு.